இப்போ இந்த வேலம்மாள் ஸ்கூலுக்கும் எஸ்ஆர்எம் ஸ்கூலுக்கும் நடுவில் இருக்கிறது தான் லேங்கர் அப்பார்ட்மெண்ட்டுங்க. இந்த லேங்கர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸாக்டா அப்படியே பேக் சைடில் நம்மளுடைய சைட் வந்திருக்கு. நான் உங்களுக்கு முன்னாடி காமிச்சிருப்பேன் லேங்கர் அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட்டோட அப்படியே எக்ஸாக்டா பேக் சைடு இந்த சைட் உள்ள சுத்தி பாருங்க, ஃபுல்லாவே வீடு தான் இருக்கு. ஒரே ஒரு இடம் கூட நமக்கு இந்த இடத்துல தனியா ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது. ஜிஎஸ்டி ரோடு 2.5 கிலோமீட்டர்லயே வந்துருது. கூடாஞ்சேரி பஸ் ஸ்டாப்லாம் வெறும் ஒரு 3 நிமிஷத்திலேயே போயிடலாம். கூடாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனும் வெறும் ஒரு 4 நிமிஷம் ரீச் ஆயிடலாம். ஜோஹோ கார்பரேஷனா இருக்கட்டும், ஐடி கம்பெனி 5 மினிட்ஸ் ரீச் ஆயிடலாம் சொல்றாங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் 7 ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள ரீச் ஆயிடலாம். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி 6 நிமிஷம் ரீச் ஆயிடலாம் சொல்றாங்க. வெல்கம் டு ரோமியோ விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, சென்னையிலேயே ரொம்பவே டெவலப்பான ஏரியாவா இருக்க கூடாஞ்சேரி வந்திருக்குங்க. நம்ம கூடாஞ்சேரியிலேயே பாத்தீங்கன்னா இடம் இருக்குன்னு சொல்லும் போது நமக்கு எங்கேயோ உள்ள கூட்டு போய் காட்டுவாங்க. ஆனா அந்த மாதிரி இல்லாம என் பின்னாடி என்ன இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. இது வந்து லேங்கர் அப்பார்ட்மெண்ட். இது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடுல பார்த்தா வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பார்த்தா எஸ்ஆர்எம் ஸ்கூல் இருக்கு. இப்போ இந்த வேலம்மாள் ஸ்கூலுக்கும் எஸ்ஆர்எம் ஸ்கூலுக்கும் நடுவில் இருக்கிறது தான் லேங்கர் அப்பார்ட்மெண்ட்டுங்க. இந்த மாதிரி ஒரு முக்கியமான சிட்டிக்கு நடுவுல இங்க இல்லாத விஷயமே கிடையாது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து, ஜிம்ல இருந்து, கிளினிக்ல இருந்து, சூப்பர் மார்க்கெட்ல இருந்து இல்லாத விஷயமே கிடையாது. ஸ்கூல்ஸ் அவ்வளவு இருக்கு, காலேஜஸ் அவ்வளவு இருக்கு, யூனிவர்சிட்டி நிறைய இருக்கு. உண்மையாவே இப்படி ஒரு சிட்டிக்கு நடுவுலயே ஒரு நல்ல பிளாட் வந்திருக்கு. அந்த பிளாட் இங்கேயும் லாங் கிடையாது. இந்த லேங்கர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸாக்ட்டா அப்படியே பேக் சைடுல நம்மளுடைய சைட் வந்திருக்கு. இந்த சைட்டுக்கு எப்படி வரணும்னு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நான் உங்களுக்கு தெளிவா காட்டுவாங்க. கூடாஞ்சேரி பஸ் ஸ்டாப்ல இருந்து நமக்கு மெயின் ரோட்லயே வந்தோம் அப்படின்னா, இங்க லேண்ட்னு சொல்லும் போது காயரம்பேடுக்குள்ள ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளியோ இல்ல உள்ள ஒரு ஊர் உள்ளயோ அந்த மாதிரி கொடுக்கலங்க. இது ஒரு நல்ல ஒரு ஹைவே இருக்குங்களா. கொஞ்சம் தள்ளி போறோம்னா வேலம்மாள் ஸ்கூலும் லேங்கர் அப்பார்ட்மெண்ட்டும் வருது. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கட்டா தான் விஷ்ணுபிரியா நகர். இதுக்குள்ளதான் நமக்கு எக்ஸாக்ட்டா லேங்கர் அபார்ட்மெண்ட் இருக்கு. லேங்கர் அபார்ட்மெண்ட் அப்படியே எக்ஸாக்ட்டா பேக் சைடு தான் வருது. சைட்டுக்கு வெளியே போய் நின்று நான் தெளிவா காட்டுறாங்க. இப்போ உங்ககிட்ட சொல்ல பாருங்க, நமக்கு மெயின் ரோட்ல இருந்து ரொம்பவே பக்கத்துல நடந்து வர தூரத்துக்கு தான் இருக்கு இந்த சைட்டு. நம்ம சைட்டோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்கே அவென்யூ. இந்த சைட்ல பாருங்க, எனக்கு பின்னாடி இருக்கு பாருங்க, இந்த அபார்ட்மெண்ட் தான் நான் உங்களுக்கு முன்னாடி காமிச்சிருப்பேன் லேங்கர் அபார்ட்மெண்ட். அந்த அபார்ட்மெண்ட்டோட அப்படியே எக்ஸாக்ட்டா பேக் சைடு. இங்க புக் பண்ணவங்களுக்கு அப்படியே தனித்தனி பிரிச்சு வச்சிருக்காங்க. இவங்க புக் பண்ணிருக்காங்க, இவங்க நேம்ல தான் புக் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு அவங்க நேமோட போட்டு கொடுத்துருக்காங்க. அது இல்லாம அவைலபிளும் என்னென்னலாம் அவைலபிளா இருக்குன்னு தெளிவாக காமிச்சிருக்காங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வாங்க. இந்த சைட் உள்ள சுத்தி பாருங்க, ஃபுல்லாவே வீடு தான் இருக்கு. நான் அதையும் தெளிவா உங்களுக்கு காட்டணும் பாருங்க. ஒரே ஒரு இடம் கூட நமக்கு இந்த இடத்துல தனியா ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது. ஃபுல்லாவே வீடுங்களா தான் இருக்கு. மொத்தம் இந்த இடத்துல 1 ஏக்கர் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 1 ஏக்கர்ல பார்த்தீங்கன்னா 26 பிளாட்ஸ் போட்டிருக்காங்க. இந்த 26 பிளாட்ஸ்ல 13 பிளாட்ஸ் பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. மீதி வெறும் 13 பிளாட்ஸ் தான் இருக்கு. நீங்க உங்களால நம்ப முடியுமான்னு தெரியல. இந்த சைட் லான்ச் பண்ணி 1.5 மாசம் கூட முழுசாகல. அப்படி இருக்கும் போது நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல அப்ரூவ்ட் லேண்ட்ல ஒரு நல்ல ஒரு பிரைஸ்ல பாத்தீங்கன்னா இங்க 13 பிளாட் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசத்துக்குள்ளேயே புக் ஆயிடுச்சு. அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு நல்ல இடமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏன் சொல்றேன்னா, இப்பதான் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்லயே ஒருத்தவங்க 13 பிளாட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு நல்ல இடமா இருக்கும்னு. இப்போ இந்த இடத்துக்கு பக்கத்துல ஸ்கூல்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன் பாருங்க. பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்ஆர்எம் ஸ்கூல் ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பேன், வேலம்மாள் ஸ்கூலும் இருக்கு. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூலும் இங்க நியர்பை ரொம்பவே பக்கத்துல இருக்கு. சென்ட் மேரிஸ் கேர்ள்ஸ் ஸ்கூலும் நம்மளுக்கு பக்கத்திலே தான் இருக்கு. எல்லாருமே கூடாஞ்சேரின்னு சொல்லும் போது ஒரு 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் உள்ள கூட்டிட்டு போய் காட்டுவாங்க. காயரம்பேடு அதெல்லாம் தாண்டி கூட்டு போய் காட்டுவாங்க இங்க எங்களுக்கு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது உண்மையாவே கூடாஞ்சேரி தான். நம்ம இருக்கிற இந்த சைட்ல இருந்து வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்குள்ள தான் வரும். நான் அங்க இருந்தும் சொல்லியிருப்பேன், இங்க இருந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இது உண்மையாவே ஒரு ஆன் ரோடுக்கு பக்கத்திலேயே இருக்க ஒரு நல்ல ஒரு சைட்டுங்க. சுத்தி வீடுங்களா இருக்கும், ரெசிடென்ஷியல் வீடுங்களா மட்டும்தான் இருக்கு. ஸ்கூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன்னா, இப்ப காலேஜ்ல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப நியர்பைல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம கிரசன்ட் யூனிவர்சிட்டி இருக்கு, விஐடி யூனிவர்சிட்டி இருக்கு. இங்க ஒரு இடம் வாங்கி ரெண்டலுக்கு விட்டாலும் சரி, இல்ல வீடு கட்டி இங்கே குடியேறினாலும் சரி, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சைட்டுக்கு பக்கத்திலேயே ஜோஹோ இருக்கு. ஜோஹோ, அசெஞ்சர், நெதர்லாந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் இருக்கு. ஜோஹோல ஒர்க் பண்ற ஒரு 500 பேருக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த லேங்கர் அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த லேங்கர் அபார்ட்மெண்ட்ல மொத்தம் 800 யூனிட்ஸ் இருக்குங்களாமா. 800 யூனிட்ஸ்ல 650 குடும்பத்துக்கு மேல வசிக்கிறாங்களா. இந்த 650 குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு 500 பேருக்கு மேல ஜோஹோல தான் ஒர்க் பண்றதா சொல்றாங்க. நம்மளுக்கு கனெக்டிவிட்டி பார்க்கும்போதும் நமக்கு ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா திருப்பூர் அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா கனெக்டிவிட்டி இப்படி ஆகும். அங்கிருந்து ஓஎம்ஆர் கனெக்ட் பண்ணிடலாம். மகாபலிபுரம், பாண்டிச்சேரி அந்த பக்கமா போற ஒரு ஹைவே ஓஎம்ஆரும் அந்த பக்கம் வந்துடும். இந்த பக்கம் போகும்போது நமக்கு லெஃப்ட் எடுத்துனா செங்கல்பட்டு ரோடு அப்படி போற ஒரு ஹைவே வந்துடும். ரைட் எடுத்துனா நம்மளுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடுல போனா மீனம்பாக்கம் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நியர்பைல தான் இருக்கு. நமக்கு டிராஃபிக்கே இல்லாம ரொம்ப ஸ்ட்ரைட்டாவே போயிடலாம் நம்ம. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து கரெக்டா ஒரு 7ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் ஓபன் பண்ணாங்க பாருங்க. நம்ம சைட்ல இருந்து ஒரு 7ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள ரீச் ஆயிடலாம். ஸ்ட்ரைட்டா போறோம்னா நம்மளுக்கு மதுரவாயல் பைபாஸ் போகும்போது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அப்படி ஸ்ட்ரைட்டா போனா புழல், மாதவரம் அந்த பக்கம் ரீச் ஆகும். இது ஒரு நல்ல ஒரு மெயினான ஒரு இடத்துல தான் இருக்கு. கூடாஞ்சேரின்னு சொன்னாலே இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஒரு ஐடி செக்டரா இருக்கட்டும், பக்கத்துல உரக்கோடம் இருக்கு, மஹேந்திரா வேர்ல்டு சிட்டி வருது.
இவ்வளோ இருக்கும் போதே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பிரைஸ்ல தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூவே 3550 ரூபாய்க்கு வந்துட்டு இருக்குங்க, டிடிசிபி வித் ரெரா அப்ரூவோட. இந்த இடத்துல இவங்க கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 5500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அது வந்து ஃபைனலான ஒரு பிரைஸும் கிடையாது, நெகோஷியபிள் பண்ணிக்கலாம், முன்ன பின்ன இருந்தாலும் சொல்றாங்க. இந்த இடத்துல பிளாட் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து 750, 1000, 1100, 1200, 1300, 1400, 1500 இந்த மாதிரியான வகையில இங்க வந்து பிளாட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. உங்களுடைய கனவு மனைகளை இங்க வந்து நீங்க ஈஸியா பெற முடியும். இந்த இடம் சுத்தி பாருங்க, உங்களுக்கு காம்பவுண்ட்லயே தான் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பிளாக் டாப் ரோடு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சோலார் லைட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டியும் பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு வரும்போதே பாத்துக்கலாம், செக்யூரிட்டியும் இருக்காங்க. 5500 ரூபாய் சொல்றாங்க. அது வந்துட்டு ஃபைனலானது கிடையாது, நெகோஷியபிளும் இருக்கு. பக்கத்துல நம்மளுக்கு நிறைய விஷயம் இருக்கு, ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், எந்த ஒரு டவுட்டாலும் சரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க, தெளிவா உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. இங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு கால் பேக் பண்ணிட்டு வாங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.